ஹலோ காய்ஸ், வெல்கம் டு a brand நியூ வீடியோ அண்ட் வெல்கம் டு அட்டகத்தி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு புது சீரிஸ். பூரியா பொங்கலா? சீரிஸ்ல வர படங்களுக்கு 2 கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், 2 படமும் மோர் ஆர் லெஸ் ஒரே ஜானர்ல இருக்கணும். லைக் 2மே லவ் படமா இருக்கணும், இல்ல 2மே காமெடி படமா இருக்கணும், இல்ல 2மே ஆக்ஷன் படமா இருக்கணும். அண்ட் செகண்ட் கண்டிஷன், 2 படமுமே ஆவரேஜ் ஃபிலிம்ஸா இருக்கணும். அப்படி ஆவரேஜா இருக்க 2 படங்களை கம்பேர் பண்ணி அதுல எது ஒஸ்டா இருக்கோ அதுக்கு கோமதிகா அவார்ட் கொடுக்க போறோம். இந்த சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட மாட்டின 2 கண்டஸ்டன்ட் யாருன்னா டான், யூத். பூரியா பொங்கலா? டான் இந்த படத்துல ஹீரோவோட பேரு சக்கரவர்த்தி. மூளை இல்லாத முட்டாள்தனமான அப்பாவால சின்ன வயசுல இருந்து டார்ச்சர் அனுபவிக்கப்பட்டு படிப்பு மேல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாம படிக்காம எப்படியாவது பெரிய ஆகணுங்கிற முட்டாள்தனமான கொள்கையை வச்சிருக்க ஒரு முட்டாள் ஹீரோ. அடுத்து யூத். இந்த படத்துல ஹீரோவோட பேரு பிரவீன். பேக்கரி வச்சிருக்க அப்பா, பாசமான அம்மா. சின்ன வயசுல இருந்து சுத்தமா படிப்பு வராது. 10th ஜஸ்ட் பாஸ் தான் இருப்பாரு. இவருக்கெல்லாம் 12th சீட்டு தரமானு சொல்லுவாங்க. எப்படி அவங்க அம்மா கைகளா கால விழுந்து அவனுக்கு சீட் வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனா இந்த எந்த கஷ்டத்தையுமே புரிஞ்சுக்காம எப்படியாச்சும் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கரெக்ட் பண்ணிடணும், அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான லட்சியம் வச்சிருப்பாரு. நான் ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கணும். இது வல்லவா லட்சியம்? இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூடையோட வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு பயங்கரமான லட்சத்தை வச்சுட்டு ஹீரோ எங்களை மாதிரி பசங்கன்னு வேற ஜென்ரலைஸ் வேற பண்றாரு. டேய், தயவு செஞ்சு என்ன வேணாலும் பண்ணுங்கடா, உங்களோட சேர்த்து எங்களையும் ஜென்ரலைஸ் பண்ணாதீங்களா. ஹீரோ சேம்னு பார்த்தா என்னதான் லூசுத்தனமா இருந்தாலும் டான் சக்கரவர்த்தியோட கேரக்டரோட எய்ம் பரவாயில்ல. அட்லீஸ்ட் அவனாச்சும் உருப்புன்னு நினைக்கிறானே. ஹீரோ சேம்னு பார்க்கும்போது டானுக்கு ஒரு பாயிண்ட். டான் படத்தோட கிளைமேக்ஸ் என்ன, உருப்படாம ஓர சுத்திட்டு இருக்க நம்மளோட ஹீரோக்கு டைரக்ஷன் தான் வரும்னு ஒரு கட்டத்துல தெரிய வருது. அவன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கவே 2-3 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கான். ஆனா ஒரே சீன்ல நமக்கு டைரக்ஷன் தெரிஞ்சுட்டு டைரக்ஷன் பத்தி ஒரு பேசிக் கூட தெரியாம நான் எடுக்கிறேன் பாடுறா படம் அப்படின்னு படம் ட்ரை பண்ணி எஸ்எஸ்வியோட மண்டையை உடச்சிருவாரு. இந்த பிரச்சனை நடுவில் அவரோட முட்டாள்தனப்பான அப்பா மண்டையை போட்டுருவாரு. அப்பதான் அவரோட அப்பா அவர் மேலே வச்சிருக்க பாஸ் அவருக்கு புரிய வருது. ஒரு பெரிய டேரக்டர் ஆனதுக்கு அப்புறமும் எப்படியாவது படிச்சு பாஸ் ஆகணும்னு முடிவு எடுத்து அந்த டிகிரியை முடிக்கிறாரு. டிகிரி வாங்குறது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸோட முக்கியத்துவம் என்ன, படிப்போட முக்கியத்துவம் என்னன்னு கடைசியில் ஒரு லெக்சர் எடுக்கிறாரு. அவர் சொல்ல வந்ததெல்லாம் கட்டுதான், நான் சொன்ன விதம் தான் லூசு இருந்துச்சு. யூத் படத்தோட கிளைமேக்ஸ் என்னன்னா, லவ்னா என்னன்னே தெரியாம லவ் பண்ணி 2 பொண்ணுங்கிட்ட ஏமாந்து சரி 2 பொண்ணுங்களை ஏமாத்தி டாக்ஸியா சுத்திட்டு இருக்க நம்ம ஹீரோனோட அப்பாவை தேவையில்லாம பாடிஷன் பண்றாரு. ஆனா ஹீரோயின் அவரை மன்னிச்சு விட்டுறாங்க. ஜி சொட்டையா? ஜி நான் சொட்டலாம் கிடையாது ஜி, எனக்கு ஏறு நத்தி. அடடா, நம்ம இவ்வளோ டாக்ஸியாக இருந்தால் கூட நம்ம கிட்ட கூட ஒரு பொண்ணு இவ்வளோ பாசமாக இருக்கே அப்படின்னு அந்த பொண்ணு காமிச்ச பேசிக் கைனஸ் லவ்னு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் உன் பக்கத்தில் நான் படுக்க வழி சொல்லமான்னு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஓஹோ, இவர் நம்ம கிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறாரு போல. அட படிக்காத தற்கொலை பையில, நான் எப்படி அவனை லவ் பண்ணுறதுன்னு ஹீரோ கிட்ட அவங்க லாஜிக்கலாக கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் கேட்ட உடனே ஹீரோக்கு கோவம் வந்துடுது. இந்த கோவத்தில் கூட இருக்க பையனை போட்டு படாபடான்னு அடிச்சிடறாரு. இந்த பிரச்சனை பெருசாகி அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. அப்போ கூட படிச்சு ஒழுங்காக உருப்பிடணும்னு தோணல. கடைசியில் ஹீரோயின் நீ ஒழுங்காக படிச்சு உருப்பிடு, அப்புறம் என் பக்கத்தில் வந்து படு அப்படின்னு அவனுக்கு ஒரு கடைசி சான்ஸ் கொடுக்குறாங்க. சரி, இதை விட்டா வேற சான்ஸ் கிடைக்காதுன்னு ஒழுங்கா படிச்சு உருப்பலான்னு முடிவு எடுக்கிறாரு. எக்ஸாமுக்கு ஜஸ்ட் ஒரே மாசம் தான் இருக்கு. ஆனா இவர் கஷ்டப்பட்டு படிச்சு 1077 மார்க் எடுக்கிறாரு 12th. நான் 12th வருஷம் ஃபுல்லா படிச்சு 86% தான் எடுத்தேன். ஒரே மாசத்துல படிச்சு 1077 மார்க் எடுக்கிறானா? என்னடா நியாயம் இது? நாம சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஒரே மாசத்துல படிச்சு 1077 மார்க் எடுத்திருக்கானே, நீ தாண்டா என் ஆளு, மிச்சவங்க வாயில விட்டு ஆட்டுவேன் என் அப்படின்னு ஹீரோ கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறாங்க. ஆனா உன்னோட எங்க அப்பா அம்மா பாசம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரிஜெக்ட் பண்ணிட்டு பெரிய புடுங்கியாட்ட போறாரு. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி, வேற டிபார்ட்மெண்ட். என்னதான் யூத் படத்தோட கிளைமேக்ஸ் லாஜிக்கே இல்லைனாலும் அதுல நிறைய விஷயங்கள் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒன்று அந்த அப்பாவோட எமோஷன் சீன், அதே மாதிரி ஹீரோயின் லவ் ஒன்றும் சேராம முடிச்சது, ஹீரோ தன்னோட மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணது. இது மாதிரி சில இடங்களில் ஹோல்சமாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். எனக்கு டானோட கிளைமேக்ஸை விட யூத்தோட கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த பாயிண்ட் யூத்துக்கு தான். இந்த டாபிக் எனக்கு டிபேட் பண்றதுக்கு பெரிய விருப்பம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு யூத்தோட சுராஜ் அப்பா கேரக்டர் ரொம்ப ரிலேட்டபிளாகவும் ரொம்ப ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு. என்னதான் டான் படத்தோட கிளைமேக்ஸோட எமோஷன் சீன் ரொம்ப நல்லா இருந்தாலுமே அந்த அப்பா கேரக்டர் கொஞ்சம் டாக்ஸிக் காமிச்சனாலே என்னமோ தெரியல, அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி எனக்கு இருந்துச்சு. சிலருக்கு அந்த டாக்ஸிக் அப்பா கேரக்டர் ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம், பட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஸோ நான் இந்த பாயிண்ட் யூத்துக்கு தான் தருவேன். டான் ஹீரோயின் கேரக்டரான அங்க இருக்க நீ ஸ்கூல் படிக்கும் போதே சக்கரவர்த்திக்கு ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க. பண்ணதான் பண்ணாங்க. ஹீரோ அப்பா முன்னாடியே பண்ணுவாங்க. ஹீரோட அப்பா அங்கோட அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவாரு. உன்னெல்லாம் படிக்க அனுப்புனதுக்கு பால்டாயில் வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கோட அப்பா அங்கிட்ட கோச்சிக்கிட்டு அங்கிட்ட பேசாம இருப்பாரு. சரி, நம்மளால அப்பா பொண்ணுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ இந்த பிரச்சனையை சரி பண்ணி வச்சிருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோ டேரக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் தன்னோட லவ் கன்ஃபஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு டைலாக் ஆஃப் த டிகேட் சொல்லுவாங்க பாருங்க. பொண்ணுங்களுக்கு லைஃப்ல ஜெயிச்சவனை லவ் பண்றதை விட
லவ் பண்ற பையனை லைஃப்ல ஜெயிக்க வைக்கிறது தான் பிடிக்கும். கிரிஞ்சுங்க கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. என்னதான் இன்னைக்கு பம்ப்ஸ் ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக இருந்தாலும் அன்னைக்கு இந்த கேரக்டர் ஓரளவுக்கு ரசிக்கப்பட்டு தான் இருந்துச்சு. அப்படியே யூத் படத்தோட ஹீரோயின்கிட்ட வந்தோம்னா இப்போதான் இந்த கியூட் ஹீரோயின் பேரில் அறிவில்லாத ஹீரோயின்லாம் தமிழ் சினிமாவில் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வந்துச்சு. அதை திரும்ப ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு நம்ம டேரக்டர் கென். மனசுல பெரிய சந்தோஷ் சுப்ரமணியம் ஹாஸ்ய நினைப்பு அந்த கேரக்டரை நம்மளால 4 முறைக்கு மேலே பார்க்க முடியாது. ஐயோ இதில் ஒவ்வொரு சீனும் கியூட்டன் பண்ணுற பேரில் பண்ணுற கொடுமை நான் எப்படி என் வாயெல்லாம் சொல்லுவேன். கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல. அந்த சோனல் கேரக்டர் ஹீரோயின் கேரக்டர் கிடையாது. ஸோ அதை கழிச்சிட்டா 2 ஹீரோயின் கேரக்டர், ஒன்று கனகா இன்னொன்று பிரஷிகா, ஒன்று முட்டா பீஸு இன்னொன்று முரட்டு முட்டா பீஸு. ஆனால் இதில் ஒரு விஷயம், பிரவீன் கூட இருக்க ஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் யாருமே அவன் ஒரு தற்கொலை பை அப்படிங்கிறத அவனுக்கு சொல்லவே மாட்டாங்க. அந்த கனகா கேரக்டர் தான் அவனுக்கு அது புரிய வைக்கும். பட் யூத் டான் இந்த 2 படத்துலையுமே ஹீரோயின் கேரக்டர்ஸ் முக்கியம் தான் இருக்கும். ஸோ ஹீரோயின் கேரக்டர்ஸ்க்கு 0 தான். டான் யூத் 2 படத்துலையுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற மாதிரி காமெடி சீன்ஸ் பெருசாக எதுவும் கிடையாது. அதுவும் விழுந்து விழுந்து சீக்கிரமாக எல்லாம் காமெடி சீன்ஸ் எதுவுமே கிடையாது. பட் டானில் 2-3 மொமெண்ட்ஸ் இருக்கும், அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு மார்க். மியூசிக் டைரக்டர்ஸ் டானுக்கு அனிருத், யூத்துக்கு ஜிவி பிரகாஷ். டான்ல ஜலபுல ஜங்கு, பிரைவேட் பார்ட்டி, முதல் நாயகன் நீ, அதே மாதிரி என்னோட பர்சனல் ஃபேவரட் பே. அனிருத்துக்கிட்ட இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு லவ் சாங் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. யூத்ல முட்டை கலக்கி ஆசைப்புள்ள பறந்தேனே, ஆக்சுவலி பறந்தேனே ஒரு ரொம்ப அண்டர்ரேட்டடான சாங் அண்ட் மை பர்சனல் ஃபேவரட். லவ் சொல்லிட்டாலே பீட்டாவும் விஷுவலாவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தாரு கென் கர்னாஸ். இப்போ இருக்க ரொம்ப யங் ஆக்டர்ஸில் கென் கர்னாஸோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாகவும் இருக்கு. ஸோ இட் நீடட் டு பி அப்ரிஷியேட்டட். அதே மாதிரி ஜிவி பிரகாஷோட பிஜிஎம்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆசைப்புள்ளையோட வயலின் வெர்ஷன், பறந்தேனே சாங் முன்னாடி வர பிஜிஎம் போர்ஷன், சரி ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். பாய். அப்புறம் யூத் படத்தோட மெயின் தீம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபார் மியூசிக் டானுக்கு 1 பாயிண்ட், யூத்துக்கு 1.25. ஃபார் ஜிவிபிஸ் பிஜிஎம் மிச்சம் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் லைக் டைரக்ஷன், டெக்னிக்கல் ஒர்க் ரெண்டுலையுமே எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக தான் இருந்துச்சு. 2 படங்களுமே நல்லா தான் இருந்துச்சு. பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் தனியாக இல்லை. இந்த விஷயம் நான் படம் பார்க்கும்போதே நோட் பண்ணேன். இந்த 2 கேரக்டர்ஸுமே அப்படியே சிமிலராகவே காமிச்சிருந்தாங்க. டான்ல ஏன் ராஜுக்கு எஸ்கே கேரக்டரை பிடிக்காதுன்னே தெரியாது. இருந்தாலும் தேவையில்லாமல் அங்கே ஒரு ஃபைட் பண்ணி தேவையே இல்லாமல் எஸ்கேவை எஸ்ஜே சூர்யா கிட்ட மாட்ட வச்சு எஸ்ஜே சூர்யா போட்டு தர்ற வரைக்கும் போயிடுவாரு. அதே மாதிரி தான் யூத்தில் தாஜ்மோல்லா கேரக்டர். டான்ல ராஜுக்கு என்ன வேலையோ அதை அப்படியே Ctrl+C Ctrl+V கொடுத்துருக்காங்க. பட் கடைசியில் 2 கேரக்டரும் பார்த்து ஸ்மைல் பண்ற மாதிரி ஒரு மாதிரி ஓகேவா முடிச்சிட்டாங்க. ஸோ அக்கார்டிங் டு த பாயிண்ட்ஸ் டேபிள் த கோமதிகா ஃபிலிம் கோஸ் டு டான். ஸோ இதனால டானை விட யூத் ஒன்றும் நல்ல படம் கிடையாது. அதுவும் மொக்க படம் தான், இதுவும் மொக்க படம் தான். யூத் பயங்கர மொக்கையா இருந்துச்சு, டான் மொக்கையா பயங்கரமா இருந்துச்சு. ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது கிரிட்டிசிசம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் அதை சொல்லுங்க, நான் அதை வந்து பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தென் see you with another interesting video. Until then, bye bye.